அத்தியாயம் 122 பார்த்திபனின் புதையல். கபிலன் ஆயுத மலையை பார்த்தான். எல்லா வகையான ஆயுதங்களும் இருந்தன. சில ஆயுதங்கள் மிகவும் விசித்திரமாக இருந்ததால் கபிலனால் அவற்றை அடையாளம் காணக்கூட முடியவில்லை. ஆனால் அவனால் நிறைய பழக்கமான ஆயுதங்களையும் பார்க்க முடிந்தது. ஈட்டிகள், கேடயங்கள், போர்க்கோடரிகள், கத்திகள், கதாயுதங்கள், வில், வாள்கள் போன்றவை. ஆயுதங்களுக்குள் இருந்த ஒரு விசித்திரமான தோற்றமுடைய நீண்ட நீலச் சங்கிலியை கபிலன் பார்த்தான். அது பெரியதாகவும் எக்கினால் செய்யப்பட்டதாகவும் இருந்தது. அவன் ஆர்வத்துடன் சங்கிலியைப் பார்த்தான். அதை பிடிக்க முயற்சிக்க விரும்பினான். கபிலன் சங்கிலியை பிடித்தான். ஆனால் அவனுக்கு ஆச்சரியமாக அது மிகவும் கனமாக இருந்ததால் அதை அதன் இடத்திலிருந்து நகர்த்தக்கூட முடியவில்லை. எரிச்சலான முகபாவத்துடன் கபிலன் சங்கிலியை விட்டுவிட்டு நிறைய வாள்கள் வைக்கப்பட்டிருந்த பக்கத்தைப் பார்த்தான். எல்லா வகையான வாள்களும் இருந்தன. கனாட்டா, லாங்ஸ்வேர்ட்டு, ரேப்பியர், சேபர். கடுமையான வாள் குறைந்தபட்சம் சி தரவரிசை என்பதை என்னால் உணர முடிகிறது. கபிலன் ஆச்சரியத்துடன் சொன்னான். அவசரமாக தனக்குப் பொருத்தமான ஒன்றைக் கண்டுபிடிக்க ஒன்றன்பின் ஒன்றாக வாளைப் பிடிக்கத் தொடங்கினான். சுற்றிப் பார்த்துக் கொண்டிருந்தபோது அவன் பார்வை திடீரென்று ஒரு சாதாரண தோற்றமுடைய வாள்பிடியின் மீது பதிந்தது. அது அழகான இரத்தினக் கற்களால் நிரப்பப்பட்ட மற்ற வாள்பிடிகளிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது. கபிலன் கைப்பிடியைப் பிடித்து மற்ற வாள்களிலிருந்து வாளை வெளியே தள்ளினான். கபிலனின் முன் ஒரு பிரகாசமான ஆனால் கூர்மையான வெள்ளி கத்தி தோன்றியதுடோத் அந்த வாள் நீண்ட, நேரான இரட்டை முனைகள் கொண்ட கத்தியைக் கொண்டிருந்தது. கபிலன் வாளை அசைத்தான். டோத் அது ஒரு இறகு போல லேசாக இருந்தது. இது நல்லது. ஆறாவிலிருந்து இது குறைந்தபட்சம் எஸ் தரவரிசை. அவன் கூச்சலிட்டு வாளை எடுக்க முடிவு செய்தான். ஆனால் பின்னர் அவன் முகம் சுளித்தான். உரையைப் பற்றி என்ன? கபிலன் அவசரமாக வாள் உரையைத் தேடினான். ஆனால் 10 நிமிடங்கள் சுற்றித் தேடியும் அவனால் அதைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் அவன் அருகிலுள்ள ஒரு தங்க வாளைப் பார்த்தான். அது ஒரு அழகான வெள்ளி உரைக்குள் மூடப்பட்டிருந்தது. அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரையும் காணாததால் கபிலன் தங்க வாளைப் பிடித்து அதன் உரையை அகற்றினான். அது சரியாகப் பொருந்தும் என்று நினைக்கிறேன். அழகான வெள்ளி உரைக்குள் தனது சாதாரண தோற்றமுடைய வாளை வைத்த பிறகு கபிலன் திருப்தியுடன் தலையசைத்துவிட்டு அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். கபிலன் சென்ற பிறகு கவச உரை திருடப்பட்ட தங்க வாள் கோபத்தால் லேசாக நடுங்கியது. வெள்ளை நாற்காலியில் அமர்ந்திருந்த யோன் கூட கபிலனை அடிக்க கிட்டத்தட்ட எழுந்து நின்றான். அவன் நெற்றியில் ஒரு நரம்பு வெளியே வந்தது. ஆனால் ஆழ்ந்த மூச்சை எடுத்த பிறகு அவன் புருவங்களை அமைதிப்படுத்தினான். பரவாயில்லை, அது வெறும் எஸ் தரவரிசை உரைதான். தங்க வாளுக்கு நான் இன்னொன்றைக் கண்டுபிடிப்பேன். மறுபுறம் ஆயுத மலையை பின்னால் விட்டுவிட்டு கபிலன் கலைப்பொருட்களுக்கு முன்னால் வந்தான். அவன் சுற்றிப் பார்க்கத் தொடங்கினார். சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு வெள்ளை நிற வளையலைக் கண்டான். டோத் அது அழகாகவும் பயங்கரமான ஒளியைக் கொடுத்ததாகவும் இருந்தது. ஒரே பிரச்சனை என்னவென்றால் அது எதற்காகப் பயன்படுத்தப்படுகிறது என்று எனக்குத் தெரியவில்லை. அவன் வளையலை தூக்கி எறிந்துவிட்டு மிதக்கும் திறன் மையங்களைப் பார்த்தான். நான் சில தாக்குதல் திறன்களைத் தேர்ந்தெடுப்பது நல்லது. மலைபோல் இருந்த கலைப்பொருட்களை விட்டுவிட்டு மிதக்கும் திறன் மையங்களைப் பிடிக்கத் தொடங்கினான். அவன் அவற்றை உள்வாங்கவில்லை. திறன் மையங்களுக்குள் இருக்கும் திறன்களின் விளக்கத்தை மட்டுமே உணர்ந்தான். அறைக்குள் இருந்த மிக உயர்ந்த தரவரிசை திறன் தரவரிசை மட்டுமே என்பதைக் கண்டு கபிலன் ஆச்சரியப்பட்டான். கீழ்த்தளங்களில் பல உயர்தரத்திறன்கள் இருந்தன. ஆனால் இந்த தளத்தில் உண்மையில் ஒரு தரவரிசை திறன் கூட இல்லையா? அவன் முணுமுணுத்துக் கொண்டே யோன் அமர்ந்திருந்த இடத்தைக் குறுகலான கண்களுடன் பார்த்தான். அவனைப் பொறுத்தவரை மற்ற தரப்பினர் மிகைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர் அனைத்து உயர் பதவியில் இருந்த திறன் மையங்களையும் மறைத்து வைத்திருந்தார். கபிலன் திறமைகளின் விளக்கத்தைப் பார்த்துக் கொண்டிருக்கும்போது எந்தக் கவனமும் இல்லாமல் அவன் தூக்கி எறிந்த வெள்ளை வளையல் மெதுவாக ஒரு பாம்பைப் போல ஊர்ந்து செல்லத் தொடங்கியது. அது கபிலனை சிறிது நேரம் கவனித்துவிட்டு ஒரு நிமிடம் கழித்து அவன் பேண்டின் உள்ளே ஊர்ந்து சென்றது. திறன் மையங்களைப் பார்த்துக் கொண்டிருந்த கபிலன் திடீரென்று ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தான். உடனடியாகத் திரும்பிப் பார்த்தான். ஆனால் யாரையும் பார்க்காததால் குழப்பத்துடன் கண்களை இமைத்தான். அது என் கற்பனையா? அவன் தலையை அசைத்துவிட்டு மீண்டும் பொருத்தமான திறன்களைத் தேட ஆரம்பித்தான். ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு
கவனமாக பரிசீலித்து 3 திறன் மையங்களைத் தேர்ந்தெடுத்தான். பனிக்கட்டி கவசம் பி தரவரிசை. மானாவை பயன்படுத்துவதன் மூலம் இந்த திறன் பயனரை ஒரு கண்ணுக்குத் தெரியாத பனிக்கட்டிக்குள் மூடிக்கொள்ள அனுமதிக்கிறது. இது பயனருக்கு உடல் மற்றும் மாயாஜால தாக்குதல்களுக்கு எதிர்ப்பை வழங்குகிறது. பயனர் தனது உடலில் ஐஸ் ஆர்மரை உறிஞ்சி சிறிய காயங்களை சரிசெய்ய மாயாஜால பனியை பயன்படுத்தலாம். ஐஸ் இடிபி தரவரிசை. மானாவை பயன்படுத்துவதன் மூலம் இந்த திறன் பயனரை பெரிய பனி ஈட்டிகளை உருவாக்க அனுமதிக்கிறது. எதிரியை தாக்கிய பிறகு பனி ஈட்டிகள் துண்டுகளாக உடைந்துவிடும். சிதறிய பனித்துண்டுகள் சில மீட்டர் தூரத்திற்குள் உள்ள அனைத்து எதிரிகளையும் காயப்படுத்தும். போதுமான மானாவுடன் பயனர் சில நொடிகளுக்குள் காற்றில் நூற்றுக்கணக்கான பனி ஈட்டிகளை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அமையும். பயம் தரவரிசை. பயனர் தன்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ள எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்த முடியும். இதனால் அவர்கள் போரின் போது நேராக சிந்திக்க முடியாது. இந்த திறமைக்கு மானா தேவையில்லை. கபிலன் 3 திறன் மையங்களை பிடித்தான். ஆனால் உடனடியாக அவற்றை உள்வாங்கவில்லை. திருப்தியான முகபாவத்துடன் அவன் யோனை நோக்கி நடக்கத் தொடங்கினான். கபிலன் யோனுக்கு முன்னால் வந்த பிறகு சில நிமிடங்களில் பார்த்திபனும் தரனும் திரும்பினர். கபிலன் அந்த இருவரையும் உற்றுப் பார்த்தான். பார்த்திபன் ஒரு விசித்திரமான தோற்றமுடைய கலைப்பொருளையும் ஒரு கவசத்தையும் எடுத்திருந்தான். மறுபுறம் தரன் 2 திறன் மையங்களை எடுத்தான். பார்த்திபனின் கையில் பெட்டி போன்ற கலைப்பொருளைக் கண்டதும் கபிலன் புருவத்தை உயர்த்தினான். அவன் கலைப்பொருளின் பயன்பாட்டை கண்டுபிடித்தாரா? கபிலன் உள்ளுக்குள் யோசித்தாள். பொதுவாகச் சொன்னால் கலைப்பொருட்களை உருவாக்குவதில் திறமையானவர்களைத் தவிர மற்றவர்களால் அந்த கலைப்பொருளின் பயன்பாட்டை அடையாளம் காண முடியாது. அவர்கள் கலைப்பொருளின் பயன்பாட்டைக் கண்டறிய அதை கவனிக்க வேண்டும், அல்லது கலைப்பொருளின் செயல்பாடுகளை அறிய ஒரு திறமையான நபரைக் கண்டுபிடிக்க வேண்டும். பிளஸ் தரவரிசையை விட உயர்ந்த இடத்தில் உள்ளவர்கள் தங்கள் கூரிய புலனுணர்வு மூலம் ஆர்டியாக்ட் செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பிளஸ் தரவரிசையில் மட்டுமே இருந்த பார்த்திபன் ஆர்டியாக்ட் பயன்பாட்டை எவ்வாறு அடையாளம் கண்டார்? கபிலன் பார்த்திபனை சந்தேகத்துடன் பார்த்தான். 7வது மாடியில் கூட அவர்கள் நெருப்பு எலும்புக்கூடுகளுடன் சண்டையிட்டதை அவன் நினைவு கூர்ந்தான். அங்கு பார்த்திபன் அவர்கள் கண்டறிந்த பல்வேறு மூலிகைகளை எளிதில் அடையாளம் காண முடிந்தது. அவனுக்கு மூலிகைகள் மற்றும் கலைப்பொருட்கள் பற்றி தெரியுமா? ஆனால் அவருடைய வயதைக் கருத்தில் கொண்டால் அவருக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருக்கக்கூடாது. சரியா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. பார்த்திபனியிடம் ஒரு ரகசியம் இருப்பது போல் தெரிகிறது. பார்த்திபன் தனது உடலில் ஒரு பார்வையை உணர்ந்து கபிலனையும் தரனையும் பார்த்தான். ஆனால் கபிலன் ஏற்கனவே பார்த்திபனை பார்ப்பதை நிறுத்திவிட்டிருந்தான். பார்த்திபனின் முகத்தில் ஒரு குழப்பமான வெளிப்பாடு தோன்றியது. ஆனால் திடீரென்று வெள்ளை நாற்காலியில் மூடிய கண்களுடன் அமர்ந்திருந்த யோன் கண்களைத் திறந்து மூவரையும் பார்த்தான். அத்தியாயம் 121 புதையல் அறை. தரனின் வாய் அகலமாகத் திறந்தது. அவன் மூச்சுத் திணறி கபிலனையும் பார்த்திபனையும் பார்த்தான். அவர்கள் திறந்திருந்த கதவின் உள்ளே அகன்ற கண்களுடன் வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பியாவும் அதிர்ச்சியுடன் வெள்ளை அறையை பார்த்தாள். ஆனால் நீண்ட நேரம் பார்த்த பிறகு அவள் ஆர்வத்தை இழந்தது போல் தோன்றியது. அவர்களுக்கு முன்னால் தங்கம், வெள்ளி, கலைப்பொருட்கள் மற்றும் அனைத்து வகையான ஆயுதங்களாலும் நிறைந்த ஒரு வெள்ளை அறை இருந்தது. அறைக்குள் நூற்றுக்கணக்கான வெவ்வேறு வண்ணத்திறன் மையங்களும் புத்தகங்களும் மிதந்து கொண்டிருந்தன. நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்களா? ஒரு இடிமுழக்க குரல் எதிரொலித்தது. மூவரும் இறுதியாக தங்கள் மயக்கத்திலிருந்து எழுந்து மேலே பார்த்தார்கள். எல்லா வகையான பொக்கிஷங்களுக்கும் நடுவில் ஒரு கருப்பு முடி கொண்ட குள்ளன் மிதந்து கொண்டிருந்தான். அது 9வது மாடியின் பாதுகாவலர் யோன். அவன் கருப்பு பேனர் உடன் வெள்ளி ஜாக்கெட் அணிந்திருந்தான். மூவரின் திகைப்பூட்டும் முகபாவனையை பார்த்த யோன் ஏளனம் செய்தான். புதையல் அறையை அமைக்க அவசரமாக இருந்ததால்தான் அவன் நிறைய பொக்கிஷங்களைக் கொண்டு வரவில்லை. ஆனால் இவ்வளவு பார்த்த பிறகுதான் மூவரும் திகைத்துப் போனார்கள். கபிலன் யோனை பார்த்து கொஞ்சம் ஏமாற்றமடைந்தான். இவ்வளவு பொக்கிஷங்களைப் பார்த்த பிறகு அவன் உண்மையில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள நினைத்தான். ஆனால் அவை புதையல் அறையை அடைந்துவிட்டதாகத் தோன்றியது. யோன் தரையில் இறங்கும்போது ஒரு தீவிரமான முகபாவனையை அணிந்திருந்தார். அவரது விளையாட்டுத்தனமான நடத்தை எங்கும் காணப்படவில்லை. குழந்தைகளே, நீங்கள் நாள் முழுவதும் வாசலில் நின்றால் நான் கதவை மூடுவேன் என்று சொல்லிவிட்டு மின்னும் கண்களால் பொக்கிஷங்களைப் பார்த்து கொண்டிருந்த மூவரையும் பார்த்தான். ஒரு நொடி கூட காத்திருக்காமல்
கபிலனும் மற்றவர்களும் அவசரமாக அறைக்குள் நுழைந்து யோனை நெருங்கினர். அவர்களின் பார்வை சுற்றி பாய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் யோனின் முன் வந்த பிறகு அவர்கள் சுற்றிப் பார்ப்பதை நிறுத்திவிட்டு பொறுமையாகக் காத்திருந்தனர். இப்போது நீங்கள் மூவரும் புதையல் அறையைக் கண்டுபிடித்து விட்டீர்கள். இந்த அறையிலிருந்து தலா 2 புதையல்களைத் தேர்ந்தெடுக்க உங்களுக்கு 2 மணி நேரம் அவகாசம் தருகிறேன். நீங்க 2 பேருதான் எடுக்க முடியும்னு ஜாபகம் வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் முடிந்ததும் நான் உங்களை இந்த மாடியில இருந்து அனுப்பிடுவேன். ஏன்னா இந்த மாடியில வேற எதுவும் செய்ய முடியாது. யோன் பேசிவிட்டு மூவரையும் பார்த்தான். மூவரும் தீவிரமான முகபாவங்களுடன் அவன் சொல்வதைக் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று கபிலன் பதட்டத்துடன் கையை உயர்த்தினான். யோன் கபிலனை பார்த்து முகம் சுளித்தான். என்ன? சரி, நாம 4 பேரைப் பத்திப் பேசினது ஜாபகம் இருக்கு. அப்போ பியா 2 பொக்கிஷங்களையும் எடுக்கலாம் இல்லையா? கபிலன் தன் தலையின் மேல் அமர்ந்திருந்த பியாவை நோக்கிச் சுட்டிக் காட்டினான். மேலும் எங்களை இந்த மாடியிலிருந்து வெளியே அனுப்பினால் நாங்கள் அடுத்து எங்கே போவோம்? யோனை நேரடியாகப் பார்த்துக்கொண்டே கபிலன் சீரியஸாகச் சொன்னான். முடிந்தவரை பல பொக்கிஷங்களை எடுக்க விரும்பினான். யோன் புருவத்தை உயர்த்தினான். இந்த குழந்தை உண்மையிலேயே பயமற்றது. ஆனால் பின்னர் அவன் சிரித்தான். அந்த தீவிரமான சூழல் ஒரு நொடிக்குள் மறைந்துவிட்டது. உன்னுடைய கட்டுண்ட மிருகம் 2 பொக்கிஷங்களையும் எடுத்துச் செல்ல முடியும். இந்த மாடியை விட்டு வெளியேறிய பிறகு நீ எங்கு செல்வாய் என்பது 2 மணி நேரத்திற்குப் பிறகு நீ இயல்பாகவே கண்டுபிடிக்கும் ஒரு ரகசியம். கபிலனின் கண்கள் ஆச்சரியத்தால் பிரகாசித்தன. யோனின் தீவிரமான முகபாவனையைப் பார்த்த பிறகு மற்ற தரப்பினர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் கோபுரத்தின் பாதுகாவலர்கள் உண்மையிலேயே தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் என்று தோன்றியது. இந்த மாடியை விட்டு வெளியேறிய பிறகு அவர்கள் அடுத்து எங்கு செல்வார்கள் என்று அவர் கொஞ்சம் கவலைப்பட்டார். ஆனால் அவன் உடனடியாக அந்த விஷயத்தை தலையின் பின்புறத்தில் எறிந்துவிட்டு தன்னைச் சுற்றியுள்ள அனைத்து புதையல்களையும் பார்த்தார். கபிலனின் அருகில் நின்ற பார்த்திபன் தரன் அவனைப் பொறாமையுடன் பார்த்தனர். நாம வாங்குறதை விட 2 மடங்கு அவன் வாங்கிட்டான். தரன் கசப்புடன் முணுமுணுத்து பெருமூச்சு விட்டான். தரனின் கசப்பான முகபாவனையை பார்த்த யோன் தலையை ஆட்டினான். மற்ற தரப்பினர் என்ன உணர்கிறார்கள் என்பது அவனுக்கு ஓரளவு புரிந்தது. சரி, குழந்தைகளே, இனி நேரத்தை வீணாக்காதீர்கள். புதையல்களைத் தேர்ந்தெடுத்த பிறகு இந்த இடத்திற்குத் திரும்பி வாருங்கள். அவர் சத்தமாகச் சொல்லிவிட்டு கைதட்டினார். ஒரு நொடிக்குள் அவருக்குப் பின்னால் ஒரு வெள்ளை நாற்காலி உருவானது. யோன் மூவரையும் பார்த்துவிட்டு அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு நாற்காலியின் மேல் அமர்ந்தார். மூவரும் விரும்பினாலும் அவர்களால் முடியாது என்பதால் அவர்கள் 2க்கு மேற்பட்ட பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்வார்கள் என்று அவர் கவலைப்படவில்லை. கபிலன் உற்சாகத்துடன் பார்த்திபனையும் தரனையும் பார்த்தான். நான் இடது பக்கம் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக இருவரையும் விட்டுச் சென்றார். பார்த்திபனும் தரனும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். மேலும் சில நல்ல புதையல்களைத் தேடுவதற்காக சிதறினர். கபிலன் அறையைச் சுற்றி நடந்தான். ஒரு நிமிடம் கழித்து தங்க மலைகளில் ஒன்றின் முன் வந்தான். மலைக்குள் வித்தியாசமான வடிவிலான தங்க நாணயங்கள் சில விசித்திரமான தங்க நிற கலைப்பொருட்களுடன் இருந்தன. ஆனால் கபிலனுக்கு அவற்றின் பயன்பாடு குறித்து உறுதியாக தெரியாததால் அவன் எதையும் சீரற்ற முறையில் கைப்பற்றவில்லை. ஏய் பியா, ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? தங்க மலையை மீண்டும் ஒரு பார்வை பார்த்த பிறகு கபிலன் பியாவுடன் உள்ளுக்குள் பேசிக்கொண்டே ஆயுத மலையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். கபிலனின் தலையின் மேல் அமர்ந்திருந்த பியா தங்க மலையையும் அனைத்து கலைப்பொருட்களையும் கசப்பான புன்னகையுடன் பார்த்தாள். இங்கே இருக்கும் அனைத்தும் எனக்கு பயனற்றவை. தங்கத்தையோ அல்லது ஆயுதங்களையோ என்னால் பயன்படுத்த முடியாது. அறைக்குள் மிதக்கும் திறன் மையத்தையும் என்னால் உறிஞ்ச முடியாது. நாங்கள் தங்க படிக்கட்டில் ஏறிய 6வது மாடியில் இந்த தளத்தை விட விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் இருந்ததாக நான் நினைக்கிறேன். கபிலன் சிறிது நேரம் நின்றான். பியா தனது அனைத்து திறன்களையும் பீனிக்ஸ் பறவையிடமிருந்து பெற்றதால் அவளால் திறன் மையத்தை உள்வாங்க முடியவில்லை என்பது உண்மைதான். அவளால் சாதாரணமாக பாதுகாக்கப்பட்ட தீ தொடர்பான மையங்களை மட்டுமே உள்வாங்க முடியும். ஆனால் இந்த மாடியில் அறையைச் சுற்றி பறக்கும் அனைத்து மையங்களும் திறன் மையங்களாக இருந்தன. இந்த அறையில் விலைமதிப்பற்ற மூலிகைகள், பழங்கள் அல்லது பிற இயற்கை பொக்கிஷங்கள் எதுவும் இல்லை. கபிலன் பெருமூச்சு விட்டான். முதல் பார்வையில் அந்த அறை பிரமாண்டமாகத் தெரிந்தது. ஆனால் 6வது மாடியுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் குறைவாக இருந்தது. உங்கள் 2 பொக்கிஷங்களையும் தேர்ந்தெடுப்பதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை போலிருக்கிறது.
இப்போது நான் 4 பொக்கிஷங்களைத் தேர்ந்தெடுக்க வேண்டும். கபிலன் தயக்கத்துடன் சொன்னான். அவன் பியாவுக்கு ஒரு பெரிய உதவி செய்வது போல் உணர்ந்தேன். பியா தன் கண்களைச் சுருக்கி கபிலனின் தலைமுடியைத் தன் அலகால் இழுத்தாள். நீ என்ன பண்ற? தன்னைச் சுற்றி இருக்கும் நூற்றுக்கணக்கான பொக்கிஷங்களைப் பார்க்க விரும்பாததால் குளிர்ந்த திமிலுடன் பியா கண்களை மூடிக்கொண்டாள். மேலும் கபிலன் மிகவும் எரிச்சலூட்டுவதாக இருந்தாள். அதே நேரத்தில் கபிலன் ஒரு ஆயுத மலையின் முன் வந்தான். அவன் வைத்திருந்த வாளைப் பார்த்தான். நான் அதை வீட்டிலிருந்து எடுத்தேன். ஆனால் நான் ஏற்கனவே தரவரிசையில் இருக்கிறேன். நான் தரவரிசையை அடைந்த பிறகு இந்த வாள் அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது. கபிலன் தரவரிசைக்கு முன்னேறிய பிறகு அவனது வலிமை இயல்பாகவே அதிகரிக்கும். மேலும் அவனுக்கு மிகவும் சக்திவாய்ந்த ஆயுதம் தேவைப்படும். அந்த நேரத்தில் தரவரிசை வாள் போரில் அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது.